அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எடுக்கிறதுக்கான அனலைசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம், மார்க்கெட்டு லாஸ்ட் வீக்கில் ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டிலிட்டி அண்ட் ஜிக்ஸாக் மொமெண்டமாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் டைரக்ஷன் மாதிரி ஒரு நல்ல மூமெண்டம் காட்டுச்சு, அதுவும் ஹெல்தியான மூவ்மெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸோட டீட்டெயில்ஸையும் சேர்த்து பார்த்தா தான் நம்ம புரியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் பார்த்துருவோம். அந்த வீடியோஸில் நம்ம சொன்னது 24,990க்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் லாங் போகலாம் அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணோம். இந்த இன்டிமேஷனை நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்தவங்களுக்கு தெரியும். நேற்று இது பண்ணது, நேற்று இந்த லெவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிளா ஒரு ஜிக்ஸாக் மூமெண்டம் ஹை வோல்டிலிட்டியா இருக்குது. அதே நேரத்தில் பையர் ப்ரெஷரோட கூடிய மார்க்கெட் அப்படிங்கிறதுனால ஒரு மார்க்கெட் டைரக்ஷன் பையிங்ல தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த என்ட்ரியை எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வோல்டிலிட்டி இருந்தது. ஆனா அது எப்போ டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னா 25,990க்கு மேல போகும்போது பையிங் சைட்ல ஒரு கிளியர் ப்ரெஷர் இருக்க ஆரம்பிச்சது. இங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுத்து பிடிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி பை டுடே செல் டுமாரோ அப்படிங்கிற டைப்ல தான் இன்னைக்கு மொமெண்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசணும். அதே மாதிரியே இங்கிருந்து என்ட்ரி எடுத்து அக்யூமுலேட் பண்ணவங்க டார்கெட் வந்து மேலே, ஸோ டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பை அண்ட் டிப்னா இன்னொரு என்ட்ரி சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு அகைன் போய் 150 வரைக்கும் போயிட்டு இப்போ க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து இப்போ மொமெண்டம் இப்படி தான் கிளியரா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மொமெண்டம் இப்படி இருந்தாலும் வோல்டிலிட்டியா இருந்த டைரக்ஷன்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. காரணம், முக்கியமான விஷயம், இங்க பையர் அக்யூமுலேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால மட்டும்தான். இங்க செல்லிங் ப்ரெஷரும் இருந்துச்சு, அதே நேரத்துல பையிங் ப்ரெஷர் இருந்தது. கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்த அப்படின்னு நம்மகிட்ட 25,700லேயே ரேஞ்ச் போயிட்டு இருக்குது, என்னதான் ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம வந்து பையர் அக்யூமுலேஷன் இருக்கிறதுனால இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் பையர் அக்யூமுலேட் பண்ணியிருக்கிறதுனால தான் டார்கெட் ஷார்ட் டேர்ம் கவரு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், மறுபடியும் ஒரு என்ட்ரி. இந்த விஷயத்த நம்ம இன்டிமேட் பண்ணோம் டெலிகிராம்ல பை அண்ட் டிப் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் சார்ட்டையும் போட்டிருந்தோம், சார்ட்ல எங்க பை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த லெவலில் நம்ம பையிங்கான லெவலாகவும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 1ங்கிறது பார்த்தீங்கன்னா 100, ரெண்டாவது 150. ஸோ 25,100 அப்படிங்கிறத ஹிட் பண்ணிட்டு அடுத்து மேலே போகும்போது அடுத்த டார்கெட்டும் போட்டிருந்தோம். ஆனால் அதில் 280 தான் நமக்கான டார்கெட்டாக இருந்துச்சு. 280 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே 270ல ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அங்கேருந்து நம்ம 260ல வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ணி, ஐ மீன் நம்ம கீழே வரும்போது இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, 200ல எடுத்தது 195ல எடுத்தது 270 வரைக்கும் புக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஷன்ல நமக்கு எடுத்த என்ட்ரிஸ் இது வந்து ஜென்யூனா இருந்தது அப்படிங்கிறனால நமக்கு இந்த என்ட்ரி ஈஸியா இருந்தது. இப்போ பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சில் டவுன் சைடு 25,100 பிரேக் அவுட் ஆனால் மறுபடியும் 2530, அதே சேம்ல இந்த ஹை பிரேக் அவுட் ஆனால் 25,140 பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் 240 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ 240 அப்படிங்கிறத ஓகே, இங்கே 100 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு இடையில ஜிக்ஸாக்கா இப்படி இருக்கிற மொமெண்டம் எப்பயும் போல வோல்டிலிட்டி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா சப்போர்ட் எடுத்து கன்ஃபர்மேஷனில் காலும் பிரேக் அவுட்டில் காலுக்கான வெயிட் பண்ணணும். ஸோ ஓகே, இதுதான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. நாளைக்கான என்ட்ரியை நம்ம பார்க்கும்போதும் இந்த லெவல்ஸ் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு என்ட்ரியுமே ஒரு பையிங் ப்ரெஷரோட தான் இருக்குது, மார்க்கெட் டைரக்ஷன்ல தான் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய லெவல்ஸ் அப்படிங்கிறதுல ஹை அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது சப்போர்ட்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1,78,000, 1,50,000, 2,56,000, 1,50,000, 140,000 இப்படின்னு எல்லா லெவலும் 1 lakh கான்ட்ராக்ட் மேலே இருக்குது. ஹையஸ்ட் லெவலாக 25,000ல பார்த்தீங்கன்னா
1,56,000 வந்து இங்க ஆப்ஷன் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் செல் அப்படிங்கிறது பையிங் சைடுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இப்படி 100, 25,000, 25,100, 24,900, 800 ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையும் இங்க அக்யூமுலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரத்துல ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்ல 25,100, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200, அப்புறம் 300. இந்த 300 பிரேக் அவுட் ஆனா அடுத்து 500. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 26,000 அப்படிங்கிற லெவல் தான் இருக்குது. ஸோ இங்க ஒரு 200 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச் இருக்கு. இந்த 200 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 200 பாயிண்ட்ஸ் சடனா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுறதும் அதுக்கப்புறம் 26,000ல தான் அக்யூமுலேஷன் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வீக்காவும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஸோ அதனாலதான் இப்படிப்பட்ட மொமெண்டம்லாம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதில் பார்த்துடணும். ஓகே, இந்த ஜிக்ஸாக் மொமெண்டம் வந்து இப்படி நடக்கிறதுக்கு காரணம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இங்க 25,000ல ஒரு ஸ்ட்ராங் அக்யூமுலேஷன், 25,000, 24,900, 25,000, 25,050, 100 இந்த எல்லா இடத்துலையுமே பையர் அக்யூமுலேஷன் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்தந்த லெவல் எல்லாம் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம இதை வந்து டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து என்ட்ரியை எடுக்கலாம். 1 by 1 டார்கெட் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேப் டவுன் ஆர் கேப் அப் ஆர் ஃபிளாட் எப்படி ஓப்பன் ஆனாலும் 25,050 to 150 ஒரு ரிஸ்க் ஜோன். இந்த ஜோனுக்குள்ள நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா பிரேக் அவுட் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா சப்போர்ட் கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி எடுக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வந்ததுன்னா நம்ம 25,050க்காக வெயிட் பண்ணி அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து போகும்போது கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து புட்டுக்கான கன்ஃபர்மேஷனா காலுக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அப்போ லைவா இருக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷனும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயமும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அட் சேம் டைம் நாளைக்கான என்ட்ரி எப்படி எடுக்கலாம், அதுக்கான டைரக்ஷன் எப்படி இருந்தால் இதுவெல்லாம் டார்கெட் ஆகிருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.